வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்முடைய ஃபார்மா இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக அதிகமான எம்சிக்யூ செஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ்லி நம்ம நிறைய வீடியோஸ் அதை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த அகாடமிக் இயரில் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எனிவே, ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். ஸோ நீங்கள் ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக ஈஸியாக எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ணி அதிகமான மார்க்ஸ் மோர் தென் 60 அவுட் ஆஃப் 90 எடுத்தாலே டாப் 5 டாப் 10 ரேங்க்கில் வந்துடலாம் அப்படிங்கிறத ஒரு ப்ரெடிக்ஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 2022 ஜிபேட் ஸ்கோர் கார்டை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ என்பிஎம்எஸ் அஃபிஷியல் அப்டேட்டில் நம்ம அதை பார்த்துட்டு நம்ம அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் வீடியோஸ். ஸோ ஜிபேட் ரிசல்ட் எல்லாமே ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருந்தது ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே. இப்போ ஜிபேட்டில் குவாலிஃபை ஆன நண்பர்கள் ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ் உங்களுக்கு பிடித்த உங்களுடைய பெஸ்ட்டான இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிலபஸ் அண்ட் ஸ்டடி டிப்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சில நண்பர்கள். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அது மட்டும் இல்லாமல் நம்ம tnmedicalselection.org வெப்சைட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷன் இருந்ததுனால் இல்லை இப்போது கரண்ட்டில் எம்ஃபார்ம் ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயரோட நோட்டிஃபிகேஷனில் உள்ள ப்ராஸ்பெக்டஸ் கொடுப்பாங்க. அதிலே சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. நான் செமஸ்டர் பேட்டர்னில் இருக்கும். ஆனால் கொஷின்ஸ் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு செமஸ்டர் பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஜிபேட் மாதிரி தான், ஆனால் நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசில் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, அப்புறம் அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேருந்துமே கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் கேட்கப்படும். ஸோ கோர் பேப்பர்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் தான் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டடி டிப்ஸ்ன்னு சொல்லணும்னா இதில் பெருசாக நீங்கள் செமஸ்டரில் பேஸ் இன்டர்னல் எக்ஸாமினேஷன், யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் கோரான ஏரியாஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நேம், அதனுடைய பிரின்சிபிள்ஸு பேசிக்கலி, அடுத்து பேசிக் ஃபார்முலாஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கலாம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பயோஃபார்மசூட்டிக்ஸ்லாம் இருந்ததுன்னா அதில் ஒரு டெரிவேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டெரிவேஷன், ஃபார்முலா இது எல்லாமே தரவாக படிச்சுக்கணும். பேசிக்காக ட்ரக்ஸ் ஆஃப் சாய்ஸு, அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸு, அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம் ஆஃப் சாய்ஸஸ்ஸு. ஸோ நம்ம யூஜி லெவலில் எதெல்லாம் நல்லா படிச்சிருப்போமோ 2 மார்க் கொஸ்டின் லெவலில், அப்புறம் நேமிங் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, அனதர் நேம்ஸு, இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற புக் ஏதாவது இருந்ததுனால் அந்த புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி படிங்க. ஈஸியாக இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணலாம். ஸ்டடி டிப்ஸ்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் ஓரளவுக்கு கோர் பேப்பர் எல்லாமே கவர் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் பேசிக். வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக அதில் சொல்கிறதுக்கு இல்லை. ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.